இந்த இடத்துல உங்களுக்கு குதிகால் வலி இருக்கா? இந்த இடத்துல குதிகால் வலி வர்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இங்க இருக்குன்னு போது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த குதிகால்ன்றது ஹீல் போனுங்க. அந்த போனுக்கு அடியில ஒரு குஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுக்கு பேர் ஹீல் பேட். அந்த குதிகாலோட எலும்புல முடிஞ்சு இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபேஷியல் கனெக்ஷன் 5 டோக்கும் போகுது. இதுக்கு பேர் தான் பிளான்டார் ஃபேஷியா. இந்த இடத்துல இருக்கிற ஒரு டிப்ரெஷன்ல ஒரு கால்சியம் growth வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1 ஹீல் பேட் சிண்ட்ரோம். நம்ம நிக்கிறதுக்காக இந்த இடத்துல நேச்சுரலாவே ஒரு குஷன் இருக்கு. அந்த குஷன் 2 சென்டிமீட்டருக்கு அளவுக்கு குஷன் மெட்டீரியல் இருக்கும். நம்ம நிக்கிறப்போ இம்ப்ராப்பரா நிக்கிறப்போ வீக்கா இருக்கிறப்போ எக்ஸசிவ் வெயிட் போறப்போ அந்த டிஷ்யூஸ் எல்லாமே டீஜெனரேட் ஆயிட்டு தின் ஆயிடும். 2 சென்டிமீட்டர் இருக்குன்றது 1.5 சென்டிமீட்டர் ஆயிடும். அதனால தான் ஒருத்தங்க நிக்கிறப்போ அரை மணி நேரத்துக்கு மேல நின்னாங்கன்னா மூட்டோ கெண்டக்காலோ வலிக்காம இந்த இடத்துல மட்டும் வலி இருக்கிறது. ஸோ அதனால தான் நம்மளே அறியாம இந்த காலை மாத்தி அந்த கால் நிற்போம். அப்படி பண்றவங்களுக்கு இந்த ஃபேட் பேட் டீஜெனரேட்டா இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 2 இந்த இடத்துல இருக்கிற வலிக்கு பேரு பிளான்டார் ஃபேசிட்டிஸ்ங்க. அதாவது காலையில தூங்கி எந்திரிச்சு நின்னதும் இந்த இடத்துல வலி இருக்கும், கொஞ்ச தூரம் நடந்ததும் காணாம போயிடும். அதே மாதிரி நீங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் படுக்கிறப்போ ரெஸ்ட் எடுக்கிறப்போ எந்திரிச்சு நடக்கிறப்போ மறுபடியும் வலி இருக்கும், கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். டைட் பேண்ட் மாதிரி இந்த பிளான்டார் ஃபேஷியா இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பேண்ட் மாதிரி போகுது. நம்ம நிக்கிறப்போ நடக்கிறப்போ இந்த விரல்களுக்கு வேலை கொடுக்கறப்போ இந்த இடத்துல வீர் அண்ட் டியர் ஆகிறது ரொம்ப காமன். அது ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா தான் இந்த இடத்துல அக்யூட்டா இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த வலி நமக்கு தெரியும். ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நடக்கிறப்போ காலை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் காலை தூக்குறப்போ தான் அதிக வலி இருக்கும். நம்பர் 3 கால்கேனியல்ஸ் பாருங்க. காலையில எந்திரிச்சது காலை கீழே ஊன்னதும் சுளீர்னு வலி இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஃபேஷியாக்குள்ள ஒரு கால்சியம் growth இருக்கும். அது அப்நார்மல் கிடையாதுங்க, நார்மல். நம்ம எந்த இடத்த நிறைய யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல இந்த காப்பு காய்க்கிற மாதிரி ஒரு ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி போன்ல வர்றதுக்கு பேர் தான் ஆஸ்டியோஃபைட்ஸ்ங்க. அந்த இடம் இங்க ஒரு ஸ்பர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தங்க வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி. இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் காலை எடுத்து வச்சதுமே சுள்ளீர்னு வலி இருக்குங்க. இதை டயக்னோஸ் பண்ணிக்கலாங்களா? உங்களோட 2 பெருவிரலை வச்சுக்கோங்க. இந்த ஹீல் பேட்ல நல்ல அழுத்தம் கொடுங்க. பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கான்னு மல்டிபிள் பிளேஸ்ல செக் பண்ணுங்க. இடத்துல அழுத்தியும் வலி இல்லை அப்படின்னா உங்களோட ஹீல் பேட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே இந்த ஹீல் பேட் முடிகிற இடத்துல இந்த பாதத்தோட கவ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தாங்க நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்துறப்போ உங்களுக்கு வலி இருக்கு, கொஞ்சம் அழுத்திருந்தோம் அப்படின்னா உங்களோட பிளான்டார் ஃபேஷியா இன்ஃப்ளமேஷனா இருக்குன்னு அர்த்தம். அதே நல்லா அழுத்ததுக்கு அப்புறம் உள் பக்கமா வலி இருக்கு அப்படின்னா ஒரு ஹார்டனிங் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுதான் கால்கேனியல் ஸ்பர்க்கான சிம்டம். குதிகால் வலி இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 சிம்டம்ஸ்ல உங்களுக்கு என்ன இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.